முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை காலை 11 மணிக்கு அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பு. மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரேன் சிங். ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது குறித்து உச்சநீதிமன்றம் விளக்கம் கேட்டிருந்த நிலையில் திடீர் முடிவு. தமிழகத்திற்கான 2152 கோடி நிதியை பிற மாநிலங்களுக்கு திருப்பிவிட்டதன் மூலம் மத்திய அரசு பகிரங்க மிரட்டல். மத்திய அரசின் அநீதியான அணுகுமுறைக்கு எல்லையே இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் தாக்கு. வரி பங்களிப்புக்கு ஏற்ப மாநிலங்கள் நிதி கோருவது சிறுபிள்ளைத்தனமானது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம். தமிழக மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மற்ற மாநிலங்களுக்கு திருப்பிவிட்டிருப்பது அற்ப சிந்தனை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயிகள் பொதுமக்கள் சார்பில் EPSக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. தோளில் பச்சை துண்டுடன் மாட்டு வண்டியில் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுவதாக EPS விமர்சனம். நீர் மேலாண்மைக்கு திமுக அரசு முன்னுரிமை தருவதில்லை என்றும் தாக்கு. பணத்தாலோ பொருளாலோ தன்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்றும் ஆவேசம். ரஷ்யாவின் சாக்கலின் தீவு அருகே கரை ஒதுங்கிய சீன எண்ணெய் கப்பல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நெவல்ஸ்கி பகுதியில் அவசர நிலை பிரகடனம். கட்டாக் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 44.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி அபாரம். 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என கைப்பற்றி முன்னிலை. கட்டாக் ஒருநாள் போட்டியில் சதம் விளாசி கேப்டன் ரோஹித் சர்மா அபாரம். சர்வதேச அரங்கில் 32வது சதம் அடித்து ஃபார்மிற்கு திரும்பினார் ஹிட்மேன். கட்டாக் ஒருநாள் போட்டியில் பவர் பிளேவில் சிக்சர்களை பறக்கவிட்டு ரசிகர்களை மகிழ்வித்த ஹிட்மேன் ரோஹித் சர்மா. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறி அசத்தல். வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் கிறிஸ் கெயிலின் 331 சிக்சர்களை சாதனையை முறியடித்தார். தமிழகத்தில் 15ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும். வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். முப்பத்தி 8 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. மின்வாரியத்துறை செயலாளராக ராதாகிருஷ்ணனும் கூட்டுறவுத்துறை செயலாளராக சத்யபிரதா சாகுவும் நியமனம். தமிழ்நாட்டில் MP MLAக்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்களில் 220 வழக்குகள் நிலுவை. தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை கோரிய வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை. கோயில்களில் ஆரத்தி தட்டில் பக்தர்கள் போடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுக்கக்கூடாது.
மதுரை பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் அறங்காவலர் செயல் அலுவலரின் சுற்றறிக்கையால் அர்ச்சகர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுகவுக்கு 2026 தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆவேசம். பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றதும் அம்புலி மாமா கதை சொல்கிறார் அமைச்சர் பெரிய கருப்பன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் தாக்கு. வேலூரில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம். முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை. உடல்நிலை சீராக இருப்பதாக தகவல். நெல்லை பாளையங்கோட்டையில் புதுமண தம்பதி தூக்கிட்டு தற்கொலை. சென்னையிலிருந்து 2 நாட்களுக்கு முன் குடிபெயர்ந்த நிலையில் விபரீத முடிவு. திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி மதவெறி திட்டத்தை பாஜகவும் சங் பரிவார அமைப்புகளும் அரங்கேற்றியதாக குற்றச்சாட்டு. மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்போம் என திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டாக அறிக்கை. திமுக கூட்டணி கட்சிகளின் கூட்டறிக்கை வெறும் பித்தலாட்டம் என பாஜக மூத்த தலைவர் ராஜா காட்டமான விமர்சனம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மாமன் மச்சான் உறவு எதற்கு என்றும் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் வேண்டுகோள். விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டம். எந்த கட்சியிடமும் கூட்டணி தொடர்பாக பேசவில்லை என்றும் தகவல். தமிழகத்தில் ஆன்லைன் கேமில் பணம் கட்டி விளையாட சிறுவர்களுக்கு தடை. தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம் விதிமுறைகள் வெளியீடு. (2026) சட்டப்பேரவை தேர்தலில் பாமக கூட்டணி வைத்தே போட்டியிடும். கும்பகோணத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தகவல். ஆவடி அருகே குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்ய முயன்ற முதியவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சோகம். கீழ்நிலை தொட்டியில் இறங்கி வால்வை மூட முயன்ற போது மயங்கி விழுந்த நிலையில் மரணம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் குடிக்க பணம் கேட்டு மாற்றுத்திறனாளியை தாக்கிய போதை இளைஞர். சாலையில் செல்பவர்களையும் பணம் கேட்டு மிரட்டியதால் பரபரப்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து. பக்தர்கள் இலவசமாக தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு. ஜாதி ரீதியான உடைகளை அணியவோ சர்ப்ப காவடி எடுத்து வரவோ அனுமதி இல்லை என காவல்துறை அறிவிப்பு. தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் உதவி. மருத்துவ முகாம் மூலம் கால் மசாஜ் செய்வதால் முருக பக்தர்கள் நெகிழ்ச்சி.
கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட மருத்துவரின் பிறந்த நாளில் அமைதி ஊர்வலம். மருத்துவர்கள் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று நீதி பெற்றுத்தர கோரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் கட்டுக்கடங்காமல் குவியும் பக்தர்கள். திரிவேணி சங்கமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திங்கட்கிழமை நீராடுகிறார். சென்னை விமான நிலையத்தில் கூலி பட ஷூட்டிங். நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் காட்சிகள் படப்பிடிப்பு. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா இடையேயான இராணுவ ஒத்துழைப்பால் பிராந்தியத்தில் பதற்றம். அணு ஆயுதங்களை மேலும் மேம்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக வடகொரியா உறுதி. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பந்து நெற்றியில் பட்டு சுருண்டு விழுந்த நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா நலமாக இருப்பதாகவும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் எனவும் தகவல். டெல்லியில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷி. துணைநிலை ஆளுநர் சக்சேனாவை சந்தித்து கடிதம் வழங்கினார். டெல்லி சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா உத்தரவு. அதிஷி ராஜினாமாவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை. டெல்லியில் புதிதாக பொறுப்பேற்க போகும் பாஜக முதல்வர் யார்? அமித்ஷா இல்லத்தில் ஜே.பி. நட்டா முக்கிய ஆலோசனை. மதுபானத்திற்கு லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்த தவறு. ஆட்சிக்கு வந்ததும் அவரது எண்ணம் மாறிவிட்டதாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே குற்றச்சாட்டு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியே காரணம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம். மக்களின் முடிவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். டெல்லி தேர்தல் முடிவுகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் அதிரடி. பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் நாளை தொடங்குகிறது ஏரோ இந்தியா ஷோ. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் சாகசம் செய்ய தயார். ஏரோ இந்தியா நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் திறமை மீது உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக பேச்சு. ஸ்பெயின் நாட்டில் கோலாகலமாக நடைபெற்ற கோயா திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா. மார்சல் பரேனா இயக்கிய L47, அரான்சா இயக்கிய லா என்ஃபில்ட்ராடா ஆகிய 2 படங்களுக்கு உச்சபட்ச விருது. போர்ச்சுகலில் கார் ரேஸ் பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித். மெக்கானிக் குழுவினர் உடனடியாக காரை சரி செய்து விட்டதாக தகவல். புஷ்பா 2 படத்தின் வெற்றிக்காக ரசிகர்களுக்கு நன்றி கூறிய நடிகை ராஷ்மிகா மந்தனா. அல்லு அர்ஜுனுடன் இணைந்து நடித்த ஸ்ரீவள்ளி கதாபாத்திரத்திற்கு கிடைத்த வரவேற்பால் நெகிழ்ச்சி. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் சுப்மன் கில் அசத்தல் கேட்ச். ஹாரி ப்ரூக் அடித்த பந்தை அனாயாசமாக கேட்ச் பிடித்து அபாரம். கட்டாக் ஒருநாள் போட்டியின் போது பால் பாய்ஸிடம் கை கொடுத்து மகிழ்ந்த விராட் கோலி. மகிழ்ச்சியில் திக்குமுக்காடிய சிறுவர்கள். நிதி அளிப்பதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. நிதி நெருக்கடிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சமாளித்து வருவதாகவும் விளக்கம். தகுதி உள்ள அனைத்து பெண்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை. புதுக்கோட்டையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி.
பள்ளிகளில் பாலியல் சீண்டல் தொடர்பாக 46 போக்சோ வழக்குகள் பதிவு. முழு அறிக்கை மார்ச் 10ஆம் தேதி வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலக்குண்டில் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. போக்சோ சட்டத்தில் கூலி தொழிலாளி கைது. வேலூரில் மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து இளம்பெண் கூட்டு பலாத்காரம். மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பரபரப்பு புகார். 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. தமிழகத்தில் பாலியல் குற்றங்களுக்கு காரணமான போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திண்டுக்கல்லில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் மாணவிகள் விடுதி வளாகத்தில் முறிந்து விழுந்த மரம். மாணவி ஒருவரும் அவரை காண வந்த உறவினர்கள் 4 பேரும் காயம். நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் பாய்மர படகு போட்டி கோலாகலம். கோவளம் முதல் இடிந்தகரை வரை 27 கிலோமீட்டர் இலக்கை நோக்கி விரைந்த படகுகள். ஹோசூர் அருகே தெருநாய் கடித்ததை சொல்லாமல் மறைத்த 9 வயது சிறுவன் 5 நாட்களுக்கு பின் உயிரிழப்பு. திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் பரிதாபம். கும்மிடிப்பூண்டியில் இருசக்கர வாகனம் மீது டேங்கர் லாரி மோதி கோர விபத்து. ஆந்திராவைச் சேர்ந்த இளைஞர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. உரிய நடவடிக்கை கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. வார விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மலைப்பகுதியில் நிலவிய இதமான சூழலை அனுபவித்து உற்சாகம். பெங்களூருவில் தெருவில் பாடல் பாடிய இசைக்கலைஞர் எட் ஷீரனை தடுத்த போலீசார். பரபரப்பான சாலையில் அனுமதியின்றி பாடல் பாடியதாக கூறி நடவடிக்கை. கர்நாடகாவில் வீடுகளுக்கு எரிவாயு விநியோகிக்கும் குழாயில் தீ விபத்து. தீ விரைவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடிய பிரபல நடிகர் விஜய் தேவரகொண்டா தனது தாயுடன் சென்று திரிவேணி சங்கமத்தில் வழிபாடு. சர்பிய அதிபர் சென்ற காரின் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு. பெரும் விபத்தில் இருந்து அதிபர் தப்பித்த நிலையில் விசாரணை. தென்மேற்கு ஆப்பிரிக்க நாடான நமீபியாவின் முதல் அதிபர் சாம் நிஜோமா மறைவு. நமீபியாவின் நிறுவன தந்தை என்று அழைக்கப்படும் அவர் தனது 95வது வயதில் காலமானார். காசாவின் நெட்சரீம் பாதையில் இருந்து இஸ்ரேல் படைகள் வாபஸ். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை தொடர்ந்து இராணுவ நிலைகள் அகற்றம். ஆண்ட்ரியா நடித்துள்ள மனுஷி திரைப்படத்தில் பல காட்சிகளை நீக்க தணிக்கை குழு நிர்பந்தித்ததாக சர்ச்சை. வேறு வழியின்றி காட்சிகளை நீக்க படக்குழு சம்மதித்திருப்பதாக தகவல்.